அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த ஒரு யோகத்தை கிரகண யோகம் என்று அழைக்கக்கூடும். இந்த கிரகண யோகம் அப்படின்னா சூரியனுடைய சொந்த வீட்டில், அதாவது சூரியனோட வீட்டில் ஆல்ரெடி கேது சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல சூரிய பகவான் தன்னுடைய சொந்த இடத்திற்கு பெயர்ச்சி அடையும் போது இந்த வீட்டில் நடக்கும்போது இந்த ஒரு எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதுங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் எதிர்மறையாக நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா கேது பகவான் 5ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்குங்க. அந்த நிகழ்வை மாற்றக்கூடிய தன்மை, அதாவது எதிர்மறை விளைவுகளை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சூரிய பகவானுக்கு இருக்குது. ஸோ மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், சுறுசுறுப்பான நபர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்த உடனே அந்த விஷயத்தை செய்து முடிக்காமல் அடுத்த காரியத்தை தொடங்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இந்த 5ஆம் வீடு என்று அழைக்கக்கூடியது ஒருத்தருக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், காதல் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு இடம், படைப்பாற்றல் சம்மந்தப்பட்ட ஒரு இடங்க. இந்த இடத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் பயிற்சி அடையும் போது மிக அற்புதமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஸோ ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு உச்ச கிரகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதுங்க. இந்த காலகட்டங்களில் இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்த எதிர்மறை பலன்கள் அப்படின்னு சொல்லாங்க. எல்லா விஷயமும் எனக்கு நெகட்டிவாக தான் நடந்துட்டுருக்குங்க. ஒரு விஷயத்தை சரியாக என்னால் யோசிக்க முடியல, நான் நினச்ச காரியத்தை என்னால் எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே கை கெட்டினது வாய் கெட்ட மாட்டேங்குதுங்க, அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் இல்லாமையே போயிடுச்சு, நிறைய விஷயங்கள் எனக்கு நெகட்டிவாக மட்டும்தான் நடந்துகிட்ருக்குங்க. ஒரு லவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களாக இருக்கட்டும், ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் செய்யக்கூடிய துரோகங்கள், இப்படி நிறைய விஷயத்தில் எனக்கு எல்லாமே எதிர்மறை பலன்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்ததுங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்களையாவது ஏதாவது சிறப்பாக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, தான் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குங்க. ஸோ என்னென்ன நினைக்கிறீங்களோ இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், வேலையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறேங்க, இல்லை தொழிலில் இந்த மாதிரி புதிய ஆப்ஷன், புதுசாக ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தடைப்பட்டு இருந்தது. அந்த நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. அதாவது எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அமைப்பை கொடுக்கும். அதே போல் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது சுமார் 30 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு அதீத தைரியத்தையும் படைப்பாற்றலையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது முயற்சிகளோட வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காதல் உறவுகளில் தேவையில்லாத சில குழப்பங்கள், தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் காதல் உறவை திருமணமாக மாற்றும், அதை திருமணமாக மாற்றி ஒப்புதல் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அப்போது இது வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டோங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கும், கோபம் வந்துகிட்டே இருக்குது, 2 பேருமே பிரியக்கூடிய சூழல் வரைக்கும் கொண்டு வந்துருச்சு, ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை அப்படிங்கிறதே இல்லை, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையே இல்லை, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த காதல் அப்படிங்கிறது திருமணம் வரைக்கும் கொண்டு போகுமான்னு தெரியல, வீட்டில் ஒத்துக்குவாங்களான்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவை திருமணங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒப்புதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வேலையில் இருப்பவங்க உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நானும் வேலை செஞ்சிட்ருக்குங்க, எனக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய திறமைகளை காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் அந்த வேலையை செய்யும்போது மற்றவங்களுக்கு பெரிய ஒரு ஹைலைட் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் எதுவும் இல்லாமல் இருக்குது.
நார்மலாக கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கிட்ட கொடுத்தா நல்லா செய்வாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, எனக்குன்னு ஸ்பெஷல் திறமைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த விஷயத்தை காட்டக்கூடிய காலம் எனக்கு வராதா? ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த வாய்ப்பை பிடிச்சி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய திறமையை காட்டி அதன் மூலமாக பெரிய பொறுப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுடைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒன்று கிடைச்சிது அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு ஒரு ப்ரமோஷன் லெவலுக்கு போகிறதோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் லெவலுக்கு போகிறதோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நான் மாற்றிக்குவேன், இந்த வாய்ப்புக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தொழில் தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு அகலுங்க. புதிய வாய்ப்புகள், புதிய கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கிளைண்ட்ஸ் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த சில தடைகள் அப்படிங்கிறது, இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டுங்க, ஒரு பெரிய ஆர்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் மாறுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக கை கொடுக்குங்க. அதே நேரத்தில் அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி படிப்பிற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க. உயர்கல்வி படிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக வருங்க. அதே நேரத்தில் வெளியூரோ வெளிநாடோ போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது. முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா கேது பகவான் இது வரைக்கும் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தாருங்க. எந்த முயற்சிகளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் எனக்கு தேவையில்லாமல் தடைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ அந்த இடத்துல சூரிய பகவான் பெயர்ச்சி அடையும் போது அந்த கிரகண யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியனை கேது மறைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை கொண்டது இந்த சூரிய பகவானுக்கு. ஸோ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் வேலையை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறணும். ஏன்னா எவ்வளோ சம்பாரிச்சேன் என் கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குதுங்க, வர வருமானங்கள் எல்லாம் செலவுக்கே போகுது, எனக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக விரயங்கள் மட்டுமே ஆகுது, செலவுகள் மட்டுமே ஆகுது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, ஃபேமிலி லெவல்லையும் எந்த சப்போர்ட்டும் இல்லைங்க, கூட இருக்கிறவங்களும் தேவையில்லாத சில துரோகங்கள் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயங்களை தள்ளி இவ்வளோ விஷயங்களை தாண்டி நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள், இது வரைக்கும் நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டோங்க. வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் தட்டி கழித்து போயிட்டே இருக்குது. நான் பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் திடீர்னு தோஷம் இல்லாமல் வருது, இல்லை எனக்கு தோஷம் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஜாதகங்கள் ஆப்போசிட்டாக வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டே இருந்தேன். போக போக இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமாங்கிற கனவுகள் கூட வந்துருச்சுங்க. அந்த நிலைகள்லாம் மாறும். கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி பலனை கொடுக்குங்க. புத்திரர் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலம். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துல சூரிய பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் புத்திரர் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துருந்ததுன்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. புத்திரர் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் அப்படிங்கிறது விலகுங்க. எந்த பிரச்சனைன்னே தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மருத்துவ முயற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு வீடு கட்டுறதுக்காக வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்குறதுக்கு வாங்கக்கூடிய கடனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க, அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல, சம்பாதிக்கிற பணம் மொத்தமாக கடனை கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிட்டுருக்கு, எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க, ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எனக்கு வர வேண்டிய தொகைகள் வந்துச்சுனாலும் பரவாயில்ல, இல்லை ஏதாவது பணத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பிரேக் ஆகிட்டே இருக்குது, அந்த நிலைகள் மாறுங்க. பணம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். முயற்சிகள் திருவினையாக்கும். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து கட்டாயமாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நின்று போன வேலையை செஞ்சு முடிப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய விஷயங்கள், அதாவது உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு தீரப்போகுதுங்க. எல்லா விஷயத்திலும் இந்த கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூட நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி திசா புத்திகளை எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக நிச்சயமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.